வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 1 வீக் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இனிமே தொடர்ச்சியாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமுடைய லிங்க் இருக்கும். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேடுடைய ஜிடிபி மந்த் தான் இருக்கு. நமக்கு மெயினா யூஎஸ் உடைய ஜிடிபி குவார்டர்லி இருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெண்டிங் ஹோம் சேல்ஸ் அது இருக்கு. ஸோ எதுக்கும் ரெண்டுக்குமே மார்க்கெட் வந்து ஓரளவு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2% எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ வரக்கூடியது சேம் 3.2% இருந்தால் டிஎக்ஸ்ஒய் டாலர் இண்டெக்ஸ் அப்படியே சைடுவேலியே ஹோல்ட் ஆயிடும். ஒருவேளை இதை விட அதிகமாக வந்தால் ஒரு 3.4க்கு மேலே அல்லது 3.5க்கு மேலே வந்தால் டிஎக்ஸ்ஒய்க்கு இது புல்லிஷாக இருக்கும். இதுவே இன்னும் கம்மியாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கம்மியாக வருது அப்படின்னா ஒரு 3 ஆர் 3க்கு பிலோ வந்துச்சு அப்படின்னா டிஎக்ஸ்ஒய்க்கு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிரும். ஸோ இந்த நியூஸ் 6 o'clock வரக்கூடிய நியூஸை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, செஃப், ஈரோ, பவுண்ட், கேட் ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நிறையா கண்ட்ரியோடைய ஹாலிடேஸ் இருக்கு. பட் நாளைக்கு நமக்கு கோர் சிபிஇ இருக்கு. அது கூட நமக்கு வந்து ஒரு ஸ்பீச்சும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் நல்ல ஒரு ரியாக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ ட்ரேடிங் வால்யூம் மார்னிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த நியூஸ் டைம் மட்டும் ஒரு நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னைக்கு நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோல்டே பார்த்துடலாம். இன்னைக்கு கோல்டு மட்டும் பார்த்துடலாம். ஸோ கோல்டுடைய வீக் சார்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு கேப் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கோல்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் வீடியோவாக அதை பார்த்துடலாம். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருந்தது. ஒரு அப்பர் ஷேடோ கேண்டில் கொடுத்துட்டு அதுவும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் அது போய் டச் ஆகி மார்க்கெட்டில் இப்போ நிற்கிது. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு புல்லிஷில் இருக்குது. இந்த கேண்டில் இதே லெவலில் கொஞ்சம் குறைஞ்சு இப்படியே ஹோல்ட் ஆகிடுது அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து அப்கமிங்கில் ஒரு ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நின்றுட்டா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அப்படியே போனாலும் எல்லாமே ஷேடோஸாகவும் ஒரு சைடுவே மார்க்கெட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கும் நாளைக்கும் இந்த 2 நாளில் ஒரு கீ பாயிண்ட் சொல்கிறேன். 2145க்கு ப்ரைஸ் வந்துருச்சு. இன்னொரு 50 பாயிண்ட் மார்க்கெட் வந்து கீழே இறங்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெவியான ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மந்தோடைய க்ளோஸ் நமக்கு இப்போ வருது. இப்போ வரைக்கும் நமக்கு புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ 2145க்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல கரெக்ஷனை அப்கமிங் மந்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 2 to 3 monthsலேயே நம்ம எதிர்பார்க்காத அளவு மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் இல்லை. நடந்தால் இந்த 2 நாளில் இன்னைக்கும் நாளைக்கும் நடந்தால் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஆக்டிவேட் இன்னும் ஆகலை. ஸோ இந்த லோ பிரேக் ஆகும்போது தான் இது கரெக்ஷனுக்குள்ளே மார்க்கெட் வரும். ஓகே, ஸோ ப்ரைஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ரைஸ் ஒருவேளை மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு மேஜர் லெவல் இங்கே வந்து ஒரு ஷேடோவாக நிற்குது. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல. ஒரு ஷேடோவாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு 270 280க்குள்ளே முடிஞ்சிடும். 2270 at 2280க்குள்ளே முடிஞ்சிடும். இதுவே மார்க்கெட் வந்து அப்சைடில் க்ளோஸ் பண்ணி ட்ராவல் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் 2365 to 50 இந்த லெவலில் தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்படி இந்த இடத்துல மார்க்கெட் ஹோல்ட் ஆகுதோ அதே மாதிரி மேலே போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். 2365லேருந்து 2350க்குள்ளே ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிடும். அந்த பக்கம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ஆட் கூட ஆகலாம். ஆனால் இந்த ரேஞ்சுக்கு வந்தோடனே மார்க்கெட் திருப்பி ஸ்லோ அப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து டே ஃப்ரேம் பார்த்துடலாம். ஒரு டே ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனல்
ஆல்ரெடி மார்க்கெட் பாஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த சேனலும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சேனல் வந்திருக்கு. ஸோ இதுல மெயின் என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு ஒருத்தர் சார்ட் அனுப்பிச்சு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா இத வந்து இந்த மாரி வெட்ஜஸ் மாரி கொண்டு வரலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த மாரியும் கொண்டு வரலாம். தப்பில்ல. ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். வீக்லியும் அந்த சேனல் டாப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். இப்படி எடுத்தீங்கனாலும் இது ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ்ல தான் இருக்கு. அல்லது நம்ம முதல்ல எடுத்த மாரி இந்த மாரி சேனல் ஃபேஸா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பிரேக் ஆனா தான் மார்க்கெட் வரும். ஸோ நான் இங்க வந்து பிடிச்சிருக்கேன். மார்க்கெட்ல வந்து நான் வந்து இந்த ஏரியா பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஏரியா இப்படி புடிச்சு இப்படி வைத்தாலும், அல்லது நான் இங்க வச்சிருக்கிற இந்த லைன் வச்சிருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நமக்கு பாட்டம் பிரேக் ஆனா தான் இது ஆக்டிவேட் ஆகும். ஸோ மேல இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ஷன் நமக்கு தேவையில்ல. எப்படி பார்த்தாலும் இது ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த இந்த ஃபேஸ்ல வச்சிருந்தாலும் இது ரெசிஸ்டன்ஸ் தான். 1, 2, 3 இது பார்த்தாலும் ரெசிஸ்டன்ஸ் தான். 1, 2, 3 இது பார்த்தாலும் ரெசிஸ்டன்ஸ் தான். ஆல்ரெடி வீக்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம். அதுதான் டிஃபரெண்ட் வேவ்ஸ்ல நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த இந்த மாரி மார்க்கெட் ஒன் மோர் அப்சைட் குடுத்துட்டு, இப்ப மார்க்கெட் மேல க்ளோஸ் பண்ணாம இருக்கு. இது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இந்த மார்க்கெட்ல. ஸோ இந்த ரிஜெக்ஷன பேஸ் பண்ணி நெறைய ஷார்ட் செல்லிங்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஒரு 4 ஹவர்ல நம்ம போய் பார்க்கும்போது மார்க்கெட் இப்ப இந்த சேனல வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே. இது பிரேக் ஆகி மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. இப்ப நான் 4 ஹவர்ல வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் சேனலா கிரியேட் பண்ண போறேன். எப்படி? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் இந்த லோவருக்கும், தென் பிரைஸ் இந்த டாப்பருக்கும் இப்ப கனெக்ஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ ஒருவேள பிரைஸ் மேல போய் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 2000 இந்த 220லேருந்து ஒரு 50க்குள்ள மார்க்கெட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வரும். இதுவுமே இந்த மாரி ஒரு ஷேடோஸ் கேண்டிலா இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் அதிகமா உண்டு. ஸோ இப்ப இந்த ஷார்ட் டெர்ம் சேனலுக்குள்ள மார்க்கெட் உள்ள வருது. ஓகேங்களா? ஸோ இப்ப பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு மூவ்மென்ட் இருக்கும். ஸோ இங்கருந்து மார்க்கெட் வந்து ஒரு ராலி, ஒரு கரெக்ஷன் சப்போர்ட் எடுத்தது, திருப்பி ஒரு ராலி, ஒரு கரெக்ஷன் சப்போர்ட் எடுத்துட்டு, இப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இது கீழ வரணும். கீழ வரல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மார்க்கெட்டோடைய ரைஸ் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய 2250க்குள்ள மேக்ஸிமம் தொட்டு திருப்பி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு 1 ஹவர் ஃப்ரேம்ல நம்ம போயிடலாம். ஸோ ஒரு 1 ஹவர் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்கெட்டோடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் ஸ்விங் பாயிண்ட்ட மட்டும் நம்ம பேஸ் பண்ணி பார்ப்போம். இதுல இருக்கக்கூடிய ஸ்விங் பாயிண்ட்ட நான் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ பிரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல். இது ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல். இது ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுக்குள்ள தான் பிரைஸ் இருக்கு. இப்ப இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா நம்ம அந்த மார்க்கெட்ட எடுக்கும் பட்சத்தில், பிரைஸ் இங்கிருந்து கீழ வந்துட்டு, தென் பிரைஸ் ஆல்மோஸ்ட் இங்க வந்து இது ஒரு ஸ்ட்ரெச்சர்ல இருந்த மார்க்கெட். அதாவது ஒரு டவுன் சைட் ஸ்ட்ரெச்சர்ல இருந்த மார்க்கெட்ல நமக்கு ஒரு கிளீனான பிரேக் ஷூட் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ பிரைஸ் கீழ வந்து பர்ட்டிகுலரா இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட்ட எடுத்துட்டு, இப்ப ஷூட் அப் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். கண்டிப்பாக மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஏரியா. ஓகே. இது வந்து கிளியர் சப்ளை ஏரியா. பிளாக் இருந்தாலும் இது கிளியரான சப்ளை ஏரியா இந்த இடத்துல. அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரைஸ் என்ன பண்ணும்னா, இந்த ஹைக்கு மேல ஒரு டாப்ப போய் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயி நிக்கும். ஒரு 1 ஹவர் சார்ட்ல. ஸோ இந்த மாரி மார்க்கெட் வந்து நடந்துருச்சு. இந்த டாப்புக்குள்ள இப்ப பிரைஸ் வந்துருச்சு. ஓகே. இந்த டாப் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2200ல இருந்து ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த வேல்யூ தெரியலம்பீங்க. ஸோ 2200ல இருந்து 2210க்குள்ள பிரைஸ் வந்து டர்ன் ஆச்சு. திரும்புது அப்படின்னா வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல உடனே செல் பண்ணக்கூடாது. ஸோ திரும்பினால் இங்க ஒரு ஷார்ட் செல்லிங் ட்ரை பண்ணலாம். பட் ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும் கிளியரா சொல்றேன். ட்ரெண்ட் வந்து இன்னும் பை ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஓகே. இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு செல் கரெக்ஷன்க்குள்ள மார்க்கெட் வரலாம். அந்த கரெக்ஷன பிடிக்க ட்ரை பண்றோம். ஸோ இப்ப மார்க்கெட் மேல போறது இன்னும் ராலி ஆச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மேல வந்து இது லைஃப் டைம் ஹைங்கிறனால நீங்க அங்க இருக்கக்கூடிய லெவல்ஸ் எடுக்க முடியாது. ஒரு அஸ்யூம் லெவலா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஒரு 1 ஹவர் ஃப்ரேம்ல இந்த மாரி மார்க்கெட்டோடைய ஒரு சென்டிமென்ட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மேல ஒரு புஷ்
இருக்க வாய்ப்புகள் உண்டு பெரிய லெவல்ல ஷார்ட் டேர்ம்ல. ஸோ இன்னும் ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல செல் எடுக்க ட்ரை பண்ணலாம். திரும்பினால் கண்டிப்பா. ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம வந்து இப்போ இதுக்குள்ள ஒரு இன்னர் சேனல் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பிரைஸ் வந்து இங்கருந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு இருந்தா, ஒருவேளை இந்த மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தால், ஸோ இதுதான் மல்டி கனெக்ஷனா நமக்கு இப்ப இருக்கு. ஸோ இத வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸா இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழ இறக்கி வைக்கிறேன் கனெக்ஷனுக்காக. ஸோ இப்போ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மல்டி சப்போர்ட் இருக்கு. ஸோ அப்ப ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு பிரைஸ் வரும்பொழுது, நமக்கு ஒரு இந்த சேனல்லேருந்து வெளியில வரணுங்க. அவ்வளோதான். இல்ல அப்படின்னா இந்த மார்க்கெட் பை. ஸோ பிரைஸ் இப்படி மேல போனா கூட இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் மார்க்கெட் எடுத்துட்டு, கீழ வந்து இந்த லெவலுக்கு கீழ பிரேக் பண்ணணும். பிரைஸ் பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு செல்லுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்படி வந்தது அப்படின்னா, நம்ம தாராளமா செல் ட்ரை பண்ணலாம். ஸோ பிரைஸ் இன்னமும் பை சைட்ல தான் மூவ்மெண்ட்ல இருக்கு. செல் உடனே பெருசா நடக்குமா அப்படின்னா, மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. சில்வர்ல இப்ப வரக்கூடிய DXY ஒரு நெகட்டிவான நியூஸா வருது. ஓகேங்களா? குவார்ட்டர்லி ஜிடிபி உடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நெகட்டிவா DXYக்கு வந்தால், கோல்டு கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய எல்லா லெவல்ஸையும் பிரேக் பண்ணி மேல போக ட்ரை பண்ணுவான். ஒருவேள சேம் ஈக்குவலா வந்துட்டா, கோல்டு வந்து இந்த இடத்திலேயே அரெஸ்ட் ஆயி, ஹோல்ட் ஆயி நின்னுக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஏரியாக்குள்ளேயே பிரைஸ் வந்து ஹோல்ட் ஆயி நின்னுக்கும். இல்ல DXYக்கு வரக்கூடிய நியூஸ் வந்து நெகட்டிவா அமைஞ்சிருச்சு. பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு. இப்ப DXY மேல போப்போது அப்டின்னா, கோல்டு இம்மீடியட்டா பெரிய ஃபால் எல்லாம் குடுக்காது. சில்வர்ல அந்த ஃபால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கோல்டுல அந்த ஃபால் அவ்ளோ இருக்காது. ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு கோல்டு மூவ் ஆனா, அப் சைட்ல மூவ் ஆனா நல்ல லென்த்தா மூவ் ஆகும். ரொம்ப ஹையா மூவ் ஆகும். பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா போகும். சில்வர்ல ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட்டாக இருக்கும். அப்சைட் மூவ்மெண்ட். இதே டிராப் ஆனா, சில்வர்ல நல்ல ஒரு டிராப் மூவ்மெண்ட் இருக்கும். பட் கோல்டுல ரொம்ப ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு கோல்டு இம்மீடியட்டா எவ்வளோ பெரிய ராலி அண்ட் டிராப் குடுக்குமா அப்படின்னா, இட்ஸ் எ கொஸ்டின் மார்க். இவ்வளோ பெரிய ராலி அண்ட் டிராப் குடுத்த மாரி, இங்க இருந்து பிரைஸ் பெருசா டிராப் ஆகுமா அப்படின்னா, இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெயிட் பண்ணி பிரைஸ் டர்ன் ஆனால் மட்டும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பாக இந்த ஜோன்க்குள்ள பிரைஸ் வந்துட்டு தான் இந்த சப்ளை ஏரியால வந்து தான் டிசிஷன் பார்க்க முடியும். இத பிரேக் பண்ணிட்டு கூட மார்க்கெட் மேல போலாம். ஸோ எப்படி பிரேக் பண்ணிட்டு மேல போலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் இங்க வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி உடைச்சு தான் மேல போகும். இம்மீடியட்டா ஒரு ரைஸ் இருக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் வந்து ஒன்லி 50% சான்ஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 80% சான்ஸ் இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியாக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழ வந்து சப்போர்ட்ல ஆக்ட் ஆகி மார்க்கெட் மேல போகும். இப்ப நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இங்க போய் நீங்க வந்து இம்மீடியட்டா பைக் இத எடுத்துற வேண்டாம். இந்த மாரி கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பை எடுக்கிறது பெஸ்ட். முடிந்தால் மார்க்கெட் திரும்பினால் செல் ட்ரை பண்ணலாம். 2200லேருந்து 2210க்குள்ள பிரைஸ் ரீச் ஆயி திரும்பினால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஸோ டெலகிராம்ல ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கங்க. தேங்க் யூ.